ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் வெஜ் ஸ்பெஷல். இன்றைக்கி தை வெள்ளி பிரசாதமாக வெண்பொங்கல் தான் செஞ்சுருக்கிறேன். ஒரு கப்பு பச்சரிசிக்கு அரை கப்பு சிறுபருப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு கப்பு பச்சரிசிக்கு 1/4 கப்பு சிறுபருப்பு கூட சிலர் சேர்ப்பாங்க. நான் வந்து ஒரு கப் பச்சரிசிக்கு அரை கப்பு சிறுபருப்பு சேர்த்துருக்குறேன். பச்சரிசி நல்லா கழுவிக்கோங்க. ஒரு வானொலி அடுப்பில் வச்சுட்டு சிறுபருப்பை மட்டும் நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வறுக்கணும் இல்லை, அந்த பருப்பு வாசனை வந்தால் போதும். இன்றைக்கி குக்கரில் பொங்கல் செய்யலை, வெண்கல பானையில் தான் செஞ்சுருக்கிறேன். ஒரு 3/4 அளவுக்கு தண்ணி ஊற்றி சுட வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற சிறுபருப்பை இதோட சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் அடுப்பை வந்து ஹையில் வச்சுக்கோங்க. அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பொங்கி பொங்கி வரும், பக்கத்துலேருந்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. சிறுபருப்பு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் பச்சரிசி இதோட கலந்துடலாம். அரிசி போட்டதுக்கப்புறமா அப்பப்போ கிண்டி விடுங்க, அடி பிடிச்சிரும் இல்லைன்னா. அரிசி போட்டதுக்கப்புறமா கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. வேகும்போதே மிளகு ஜீரகம் பச்சையாக போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் முன்னாடியே சேர்க்குறேன். இப்போ பொங்கல் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு குட்டி பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. நெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய்யில் கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இஞ்சி பச்சை மிளகா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி பருப்பு இதோட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு சேர்த்தாக்கா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். எல்லாமே சேர்ந்து நல்லா வறுபட்டதும் பொங்கலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். அடுத்தது நம்ம மிளகு ஜீரகம் தாளிக்கணும். அதே பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட மிளகு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. மிளகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொங்கலோட மாதிரி வெண்கல பானையில் வச்சு செய்யும்போது சூடு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரில் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி பானையில் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவ்வளோதான், பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி. தேங்க்யூ.